மிக அதிவேக ரயில் தொடர்பாக சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்க டெண்டர் கோரப்பட்டுள்ளது. மிக அதிவேக ரயில் இயக்குவதற்கான சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்க டெண்டர் வெளியிடப்பட்டது சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம். இத்தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், தொடர்பான முழு விவரங்கள் கண்ணன். நிச்சயமாக தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் ஆனது சில நாட்களுக்கு முன்பு தாக்கல் செய்யப்பட்டது. இதில் பொறுத்தவரை தமிழ்நாட்டில் 3 இடங்களில் ரீஜனல் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் என்று அழைக்கப்படும் RRTS மண்டல போக்குவரத்து அமைப்பை அமைப்பதற்கான ஒரு ஆய்வறிக்கை தயார் செய்யப்படும் என்று தமிழ்நாடு அரசின் நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்திருந்தார். இந்நிலையில் இந்த ஆய்வறிக்கையை தயார் செய்வதற்கான, அதாவது விரிவான சாத்தியக்கூறு அறிக்கையை தயார் செய்வதற்காக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனமானது டெண்டர் கோரியுள்ளது. அதன்படி சென்னையிலிருந்து செங்கல்பட்டு வழியாக திண்டிவனத்திற்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் சுமார் 167 கிலோமீட்டர் தூரத்திற்கும், சென்னையிலிருந்து காஞ்சிபுரம் வழியாக வேலூருக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் 140 கிலோமீட்டர் தூரத்திற்கும், கோயம்புத்தூரிலிருந்து திருப்பூர், ஈரோடு, சேலத்திற்கு 185 கிலோமீட்டர் தூரத்திற்கு, அதாவது இந்த 3 வழித்தடங்களில் இந்த விரிவான சாத்தியக்கூறுகள் அறிக்கையை தயார் செய்ய சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனமானது டெண்டர் கோரியுள்ளது. இந்த சாத்தியக்கூறு அறிக்கை தயார் செய்யப்பட்டு இந்த இடங்களில் எவ்வாறு 160 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்களை இயக்க முடியும், அதற்கான கட்டமைப்புகள் எவ்வாறு உள்ளது, எப்படி இயக்க முடியும் என்பது தொடர்பான ஒரு விரிவான சாத்தியக்கூறு அறிக்கை கிடைத்தவுடன் எந்த மாதிரி ரயில்களை இயக்குவது என்பது தொடர்பாக முடிவு செய்து அதற்கான பணிகள் தொடங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசின் அதிகாரிகள் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.